மகா, ஐஸ்வர்யா எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகியோட அம்மாவை கண்டுபிடிச்சிடுறாங்க. எல்லா உண்மையும் சொல்ல டைமில் பார்த்தீங்கன்னா கௌதமோட ஆளுங்க வந்து அவங்கள தாக்கிடுறாங்க. அதனால் அவங்க சுயநலம் இழந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. இவங்க போயிட்டு என்ன உண்மையை கண்டுபிடிச்சிட்டிங்களா, உங்களால் முடியாது, சூர்யா பண்ண தப்புக்கு தான் எல்லாத்தையும் மறைக்கணும்னு சொல்லிட்டு அழிச்சிட்டு இருக்காங்க. மகா கோவப்படுறாங்க. உங்களுக்கு தெரியுமா சூர்யா தப்பு பண்ணாருன்னு சொல்லிட்டு. சூர்யா தப்பு பண்ணல, வீட்டில் யாரோ ஒருத்தருக்காக தான் அவங்க தோபர் டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்னாங்க. இந்த மாதிரி 1000 வேணா எடுக்கலாம், இந்த மாதிரிலாம் தப்பு போடாதீங்க, சூர்யா எவ்வளோ நல்லவர்னு எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சூர்யா அவ்வளோ பேசினேன், அவர் தப்பு பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு இப்போ நீ சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணேன், ஏன்னா உண்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சூர்யாவை பற்றி அப்படின்னாங்க. சரி காட்டுங்க அழகியோட அம்மா யாருன்னு சொல்லிட்டுங்க. அழகியோட அம்மா இந்த மாதிரி யாருன்னே தெரில, வந்து அவங்கள அடிச்சுட்டு போயிட்டாங்க, இப்போ அவங்க சுயநலம் இல்லாமல் இருக்காங்க, என்ன கேட்குறதுன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்றாங்க. அவங்க ஏஞ்சோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அழகி குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அது வந்து வேற ஒருத்தவங்களோட குழந்தை தப்பாக கொண்டு போய் உங்கள் வீட்டில் விட்டுட்டாங்க அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுது. சித்ராதேவிக்கு எப்படி ஷாக் ஆகிடுது. அப்போ இந்த இது வந்து நீங்கள் எப்படி எடுத்தீங்க,